அகஸ்திய முனிவரே இங்க வந்திருப்பதா தெரியுது. 14வது நூற்றாண்டுடைய முற்பகுதியில ஹக்கா புக்கா அல்லது ஹரிஹரன் புக்கா அப்படின்னு அழைக்கப்பட்ட 2 சகோதரர்கள் விஜயநகர பேரரசு இஸ்லாமிய தாக்குதல்கள் தென்பகுதிக்கு வராம தடுக்கிற சுவரா இருந்துச்சு. விஜயநகர பேரரசுக்கான முதல் அடிக்கல் இப்படித்தான் நாட்டப்பட்டுச்சு. இப்ப நம்ம ஹம்பியில் இருக்கிறோம். வரலாற்றில் இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய நகரங்கள்ல ஒன்று. வெளிநாடுகளிலிருந்து இங்க பயணமான நிறைய பேர், போர்ச்சுகீசியர்கள், இத்தாலியர்கள், சீனர்கள், அரேபியாவிலிருந்து வந்தவங்க, இப்படி நிறைய பேர் இந்த நகரத்தை உலகத்தில் அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய நகரன்னு விவரிச்சிருக்கிறாங்க. இத்தாலியிலிருந்து வந்த ஒருத்தர் இது ரோம் நகரத்தை விட ரொம்பவும் பெரியது, ரொம்பவும் மகத்தானதுன்னு சொன்னாரு. இந்த நகரத்தோட சுற்றளவு 60 மைல்கள் வரைக்கும் பரவி இருந்துச்சு. இன்னைக்கு இன்னும் இருக்கிற இந்த அழகான பாறைகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இது ஒருவித மாய இருப்பை வெளிப்படுத்துது. என்னால ஆச்சரியப்படாமல் இருக்க முடியல. ஏன் இந்த பாறைகளுக்கு நடுவில் இந்த நகரத்தை அமைக்கணும்னு தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா பாதுகாப்பு அம்சம் இருக்குது. மாயமான இருப்பை கொண்டதான் இந்த பாறைகள் இருக்குது. இந்த இடம் முழுவதும் பாறைகள் தான். நாங்கள் சில காட்சிகள் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறோம். இது பாறைகள் நிறைஞ்ச இடம். பிரம்மாண்டமான பாறைகள், நிறைய பாறைகள் கட்டடங்களாகவும் கோவில்களாகவும் கட்டுறதுக்காக உடைக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் இந்த இடம் முழுக்க உயிர்ப்போட உட்கார்ந்திருக்கிற பாறைகள் இன்னைக்கு கூட ஒருவித மாயமான சூழ்நிலையை உருவாக்குது. இந்த இடத்தோட வரலாறு கிமு 4000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது. இங்க சில குகைகள் இருக்குது. அங்க இன்னைக்கு கூட 4000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான சித்திரங்களும் செதுக்கப்பட்ட வேலைப்பாடுகளும் இருக்குது. அகஸ்திய முனிவரே இங்க வந்திருப்பதா தெரியுது. பல வழிகள்ல நம்ம இப்படி சொல்ல முடியும். அவர் இங்க அடியெடுத்து வச்சதால, மகத்தான ஒன்றை இங்க செஞ்சதால அப்ப இருந்தே இந்த இடம் வளர்ந்திருக்கணும். பல எழுச்சிகளும் வீழ்ச்சிகளும் மறுபடியும் நடந்திருக்கலாம். ஆனா இது உண்மையாகவே மிகப்பெரிய உயரங்களை தொட்டது 13-14வது நூற்றாண்டுல மகத்தான கிருஷ்ணதேவராயர் காலத்துல தான். அப்ப இது விஜயநகர ராஜ்யமா அழைக்கப்பட்டுச்சு. 14வது நூற்றாண்டுடைய முற்பகுதியில ஹக்கா புக்கா அல்லது ஹரிஹரன் புக்கா அப்படின்னு அழைக்கப்பட்ட 2 சகோதரர்கள் காக்கத்திய அரசுடைய ஆளுநர்களா இருந்தவங்க. நிர்வாகம் இது மாதிரியான திறமைகளை கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து அவங்க சொந்த ராஜ்யத்தை அமைக்க முடிவு செஞ்சாங்க. இந்த இடத்துல இடைவிடாம போர்கள் நடந்துச்சு. கர்நாடக பெல்லாள்களுக்கும் வடதிசையிலிருந்து தென் திசைக்கு போக முயற்சி செஞ்ச முகலாய அரசர்களான பிராமினி சுல்தான்களுக்கும் போர் நடந்துச்சு. பல விதங்கள்ல இங்க இருந்து தான் வடதிசையிலிருந்து முகலாய அரசர்கள் தென்பகுதிக்கு வர முயற்சி செஞ்சாங்க. பல வழிகள்ல 200 வருடங்களுக்கு மேல விஜயநகர பேரரசு இஸ்லாமிய தாக்குதல்கள் தென்பகுதிக்கு வராம தடுக்கிற சுவரா இருந்துச்சு. இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கமும் தாக்கமும் தென்பகுதியில குறைவா இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருந்துச்சு. முக்கியமா விஜயநகர பேரரசு தான் இதுக்கு பொறுப்பா இருந்துச்சு. ஏன்னா அவங்க தங்களுடைய படைகளை அப்படி ஒருங்கிணைச்சிருந்தாங்க. இந்த ஒரு பேரரசு தான் நாட்டிலேயே இங்க மட்டும்தான் இப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பக்க கடற்கரைகளையும் கொஞ்ச காலத்துக்கு அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. கடற்கரை கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரை இருந்த இடம் முழுவதையும் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. கடல் வழி வணிகத்துல அவங்க ஆதிக்கம் செஞ்சாங்க. வேற எந்த இந்திய மன்னரோ இல்ல பேரரசரோ விஜயநகர பேரரசு அளவுக்கு கடல் வழி வணிகத்தை கட்டுப்படுத்தி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த இடத்துல ஆதிக்கம் செஞ்சாங்க. அவங்க ஐரோப்பாவோட அரேபியாவோட வணிக பொருட்களை நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவங்க பெரிய அளவுல ஆசியா, அரேபியா மற்றும் ஐரோப்பாவோட வணிகம் செஞ்சாங்க. அதனால இந்த பேரரசு முழுவதுமே அந்த சமயத்துல அவ்வளவு பிரமாதமான வகையில் இருந்துச்சு. அதோட பெருமையை இன்னைக்கும் நீங்க தவற விட முடியாது. ஒரு விஷயம், இது எப்படி நடந்ததுன்னு ஒரு கதை இருக்குது. இந்த 2 சகோதரர்களும் இங்க வந்தாங்க. அவங்கள இஸ்லாமிய சுல்தான்கள் கைப்பற்றி டில்லிக்கு கொண்டு போனாங்க. அவங்க தங்களை இஸ்லாமியரா மதமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 15 வருஷத்துக்கு மேல பக்தியான முஸ்லீமா வாழ்ந்தாங்க. ஏன்னா அதுதான் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரே வழியா இருந்துச்சு.
பிறகு அவங்கள அந்த இடத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறதுக்காக இங்கே திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க. இந்த இடத்தை தில்லி சுல்தான்களுடைய பிரதிநிதியை ஆட்சி செய்யறதுக்காக கொண்டு வந்தாங்க. பிறகு அவங்க வித்யாரண்யாங்கிற முனிவரை சந்திச்சாங்க. அவங்க முதல் படியை அப்ப எடுத்தாங்க. விஜயநகர பேரரசுக்கான முதல் அடிக்கல் இப்படித்தான் நாட்டப்பட்டுச்சு. அவங்க இந்த இடத்தை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த இடத்தோட பேரு ஆனைகுந்தி. நம்ம இப்போ இந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம். இங்க வித்யாரண்யரும் அந்த 2 சகோதரர்களும் வந்தப்போ அவங்க நாய்களோட வேட்டைக்கு போனாங்க. 5 நாய்களும் ஒரு முயலும் இருந்துச்சு. ஒரு முயல் இருந்துச்சு. அது அரசரோட 5 நாய்கள் தாக்குச்சு. அதுல அவங்க பார்த்த ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, பொதுவா 5 நாய்களும் தாக்குனா ஒரு முயல் சில கணங்கள்லயே இறந்துடும். ஆனா அந்த குறிப்பிட்ட முயல் நின்று அந்த 5 நாய்களோடையும் சண்டை போட்டுச்சு. அந்த நாய்கள் இந்த முயலோட உக்கிரத்தை பார்த்து பின்வாங்கிடுச்சு. அப்ப அவங்க அந்த இடத்துல தான் தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவணும்னு முடிவு செஞ்சாங்க. அந்த அடிப்படையில தான் அந்த குறியீடு தான், அதாவது நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படிங்கிறது பொருட்டு இல்லை, நீங்க எழுந்து நின்று எல்லாத்தையும் நிகழச் செய்தா நீங்க எதிர்த்து சண்டை போட்டு அதை கட்டமைக்க முடியும். அந்த அடிப்படையில தான் இந்த மிகப்பெரிய ராஜ்யத்தை கட்டமைச்சாங்க. இந்த அரசு தென்னிந்திய தீபகற்பம் முழுக்க பரவி இருந்துச்சு. தக்கான பீடபூமி முழுக்க இக்கரையிலிருந்து அக்கறை வரைக்கும் பரவி இருந்துச்சு.